அப்போ நாம அடுத்த வாரம் அசோக்க பார்க்க போறோம் இல்லையா? மனசுல ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. ஆமாங்க, எப்படா அவன் நம்ம முன்னாடி வந்து நிப்பான்னு இருக்கு. அப்போ நான் இத உடனே டாக்டர் மித்ரா கிட்ட சொல்லிடுறேன். சொல்லு சொல்லு சொல்லு. அப்போதான் அவங்களால நாம சொன்ன தேதிக்கு அசோக்க கூட்டிட்டு வர முடியும். உடனே பண்றேன். சொல்லு சுபத்ரா. ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல. ஆமா, அசோக் அங்க எப்ப வரணும் நாள் குறிச்சாச்சா? குறிச்சாச்சு. வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளாம். அன்னைக்கே என் பையனை கூட்டிட்டு வந்துருங்க. சொல்லிட்டல, கரெக்டா அந்த நாள்ல உன் புள்ள வந்து முன்னாடி நிப்பான். ஹாப்பியா? சரி, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்ன சொல்லு சுபத்ரா. ஒரே ஒரு முறை என் பையனை வீடியோ கால்ல காட்டுறீங்களா? வேணாம் சுபத்ரா, இந்த எக்ஸைட்மெண்ட்டை இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ஜாய் பண்ணு. அடுத்த வாரம் அசோக்கே உன் முன்னாடி வரப்போறான். முதல்ல நீ அவனை பாக்குறது நேர்ல தான் பாக்கணும், போன்ல எல்லாம் பார்க்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரி, நீங்க அவன்கிட்ட சொல்லிடுங்க. நான் போனை வைக்கிறேன். உன் ஃப்ரெண்ட் டாக்டர் மித்ரா என்ன சொல்றாங்க? சந்தோஷப்பட்டாங்க. நம்ம சொன்ன தேதியிலேயே அசோக்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஓ, வெரி குட். அவன் வந்ததும் முதல் வேலையா அவனுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஆமாங்க, இத்தனை வருஷமா நான் இழந்ததா நினைச்சேன். என் மகன் என் பக்கத்திலேயே இருக்க போறான். அவனை நான் எங்கேயுமே விட மாட்டேன். சரி, வண்டியில இரு, போலாம் வா. வர்ஷினி, அங்க பாரு ஊஞ்சல். உனக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும்ல? போய் ஆடு. ரொம்ப பிடிக்கும் ராகவ், ஆனா இப்ப வேண்டாம். உன் கூட இப்படியே பேசிக்கிட்டே நடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி உன் கூட வெளியே வரணும், எனக்கு பிடிச்ச பிளேஸுக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போகணும்னு நிறைய ஆசை இருக்கு. ஆனா இப்ப நம்ம தெரியாம வந்திருக்கோம். பாரு, நீ வருத்தமே படாத. நமக்கு இன்னும் கல்யாணம் மட்டும்தான் ஆகல. ராகவ், ஆனா ப்ளீஸ் அதை ஞாபகப்படுத்தாதீங்க. ஐயோ வர்ஷினி, நான் தப்பா ஒன்னும் சொல்ல வரல. நமக்கு கல்யாணம் மட்டும்தான் ஆகல, அதுவும் கூடிய சீக்கிரம் ஆயிடும்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நம்ம கல்யாணம் எப்படியாவது நடந்துடணும் ராகவ். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச பிளேஸுக்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே வர்ஷினி, கண்டிப்பா நடக்கும். வாங்க போலாம். ஆமா ராகவ். அப்புறம் ராட்சசன் வேண்டாம், ரசிகன் வேண்டும், பெண்ணுள்ள முன்னை கெஞ்சிச்சே. நீ பேசினாலே என்னால தாங்கிக்க முடியாது. இதுல நீ பாட வேற சரியா? சரி சரி சரி, அமைதியா தான் இரு. ஐயோ அக்கா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க ராகவ். கிளைமேட் நல்லா இருக்குல்ல? சீக்கிரம் வாங்க ராகவ். இல்ல விஷால்? வர்ஷினி, இவங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வராங்க? ஒருவேளை நான் வந்தத பாட்டி சொல்லிட்டாங்களோ? பாட்டி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ என்ன பண்றது ராகவ்? நான் வந்தது மட்டும் இசை அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன உண்டலன்னு பண்ணிடுவாங்க. சரி சரி, நீ பயப்படாம இரு, பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், பை. என்னடா? ஏய் விஷால், என்ன நீங்க ஸ்லோவா நடந்து வரீங்க? ஃபாஸ்டா வாங்க, ஃபாஸ்டா வாங்க. ஏய் நில்லுங்கறல. ஆமா, டிக்கெட் எடுத்தியா நீ? நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. நான் டிக்கெட் எல்லாம் எடுக்கல. நான் பஸ்லயே டிக்கெட் எடுக்க மாட்டேன். இங்க எதுக்கு? உனக்குலாம் காமன் சென்ஸ் தான் இல்லன்னு நினைச்சேன். சிவிக் சென்ஸ் இல்லையா? நீ வேற இரு. ஏய் இருங்க. என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்க தான் சும்மா சொன்னேன். டிக்கெட்ல நான் அப்பவே எடுத்துட்டேன், வாங்க போலாம். எனக்கு எப்பவுமே கோவப்படுத்திக்கிட்டே இருப்பியா நீ? விஷால், இப்படி ஹில் ஸ்டேஷன்ல கோவம்லாம் படக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். வாங்க. சூப்பரா அழகா இருக்கு. வாவ், ஐ லவ் யூ விஷால். ஏய், செம்மையா கொள்ளுது இந்த பிளேஸ். எவ்வளவு அழகா இருக்குல்ல? எனக்கு பயங்கரமா எரியுது. சைலண்டா இரு. ஹலோ, இந்த டே என்னோடது. இன்னைக்கு என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கே படுத்துறாளு. என்னது படுத்துறேனா? நான் உங்களை படுத்துறேனா? ஹலோ, நீங்க மியூசிக் காம்படிஷன்ல ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக நான் எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? அப்படியே போட்டான் வையே. என்ன? என்னது? அடிச்சிருவீங்களா? எங்க அடிங்க, அடிங்க பார்க்கலாம். இங்க பாரு, வேணா, போனா போகுதுன்னு உன்னை விடுறேன். அந்த பயம் இருக்கட்டும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பயமா? எனக்கா? உன்னை இங்கேயே இப்பவே இப்படியே தனியா விட்டுட்டு போக முடியும்? கேவலம்.
ஒரு கையெழுத்துக்காக தான் அமைதியா இருக்கேன். என்னது கேவலம் ஒரு கையெழுத்தா? விஷால் இப்படிலாம் பேசுனீங்க அப்புறம் நான் என்னோட சைனை ரீகன்சிடரேஷன் பண்ண அம்மா வேண்டியிருக்கும். தாயே, நீ எதுவுமே பேசாத. முதல்ல ஊருக்கு போற லாயரை பாக்குற, கேஸ ஃபைல் பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கலாம். எவ்வளவு நல்ல பிளேஸ் பாருங்க. ஓகே, இந்த சைடு வாங்க. இப்படி வாங்க. ஏ, ஆ. இப்போ ஆ? இப்படி. ம், ம், ம். இங்க பாருங்க. ஐயோ. அண்ணனும் அண்ணியும் ஏற்காடுல என்ஜாய் பண்றாங்க போலயே. இப்பவே அப்பா அம்மா கிட்ட காமிச்சா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. போலாம். அம்மா, அப்பா, ஆ, அப்பா, என்னமாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா வர? நான் சொல்ல போற விஷயம் அப்படிப்பா. அம்மா, ம். உங்க பையனை சும்மா சொல்லக்கூடாது. அண்ணன் பெரிய ஆளுதான். யாரு? ராகவ் தானே? இல்லப்பா, ஆ, எல்லாம் விஷால் அண்ணனை தான் சொல்றேன். என்ன விஷாலா? விஷாலா? இங்க பாருங்க, ஆ, இருங்க, அப்படி என்ன நீங்களே பண்ணா? பாருங்க. ம். ஆ. என்னது பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. விஷால் அப்படி என்ன பண்ணான்னு பார்க்கலாம். Oh my God. எங்க பாரு? ஏய், ஐயே என்ன கொடுமையா இருக்கு. கொடுமையா? இதெல்லாம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, நீ கொடுமைங்கற? அப்பா சொல்றத கேட்டியாமா? போட்டோ ரொம்ப அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அண்ணி கூட ஏற்காடு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தான் செம்மையா என்ஜாய் பண்றாமா. போறதுக்கு முன்னாடி கோமா அவ்வளோ பேசிட்டு போனா, பிடிக்காத மாதிரி ஓவர் சீன் வேற போட்டா. இப்ப என்னடானா பல்பொடி விளம்பரத்துக்கு பல்ல காட்டிட்டு போஸ் கொடுக்கற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். சே, இதெல்லாம் ஒரு பொழப்பு. சிந்தாமணி, சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க. சின்ன பசங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அடுத்த நிமிஷமே சகஜமாயிடும். ஆ, நான் சொல்றது சரிதானே சுபத்ரா? ஆ, சரிதாங்க. ஐயோ, இவரு ஒருத்தர். எப்படியோ அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். அம்மாமா குடுமா அத. அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறியா அண்ணி? ஸ்பீக்கர்ல போடுறேன். எதுக்கு இப்போ? இருங்க. பல்லவி ஃபோன் பண்றா. ஏதாவது கோர்த்து வாங்குவா. ஆ, சொல்லு பல்லவி. அண்ணா, ஏற்காடெல்லாம் எப்படி இருக்கு? அது அது எப்படி இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் ரூம்ல தானே இருக்கேன். அப்படியா? ஏதோ வெளியில இருக்க மாதிரி எல்லாம் சத்தம் கேக்குதே. ஆ, ஆ, ஆ. அது ஒண்ணும் இல்ல. ரூம்க்கு வெளியில ஒரு பால்கனில நின்னுகிட்டு இருக்கேன். அதனால அந்த சத்தம் வருது.